வணக்கம். தமிழ் வருடத்தில் முதல் மாதமான சித்திரையில் வரக்கூடிய பௌர்ணமி தான் சித்ரா பௌர்ணமி. இந்த நாளில் பிறந்தவர் தான் சித்திரபுத்திரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஒவ்வொருவருடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதிட்டு வருவார். நம்மளோட பாவ கணக்குகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வருடம் வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அவரை நம்ம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோன்னா நம்ம பாவ கணக்குகள் குறையும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. அதே போல் இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. திருவண்ணாமலை, திருச்செங்கோடு போன்ற நகரங்களில் இந்த பௌர்ணமி இன்னைக்கு மக்கள் கிரிவல கூட்டம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். மற்ற நாட்களில் இருக்கக்கூடிய பௌர்ணமி கதிர்களை விட இந்த அன்னைக்கு ரொம்பவுமே அதிகமாக நம்ம மேலே மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால இந்த நாளில் தான் பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி நமக்கு காட்சி தெளிப்பார். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பௌர்ணமி நாளில் வீட்டில் இருந்தே விளக்கு பூஜை போன்ற வழிபாடும் செய்வாங்க, கோயிலுக்கும் செல்வாங்க. முடிஞ்சவங்க இந்த மாதிரி வழிபாடில் கலந்துக்கோங்க. இந்த வீடியோ